சத்சங்கங்கள் மற்றும் பாபாவின் பல்கலைக்கழகம். ஓம் சாந்தி. நாம் பக்தி மார்க்கத்தில் நிறைய சத்சங்கங்களுக்கு சென்றிருப்போம். சத்சங்கங்கள் பக்தி மார்க்கத்தின் உடையதாக இருக்கின்றது. அங்கே குரு மக்களிடம் சொல்வார், ஆஹா குரு என்று சொல்லுங்கள் மற்றும் ராமரின் பெயரை உச்சரியுங்கள் என்று கட்டளையிடுவார். மக்களோ குருவுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி இவர்களும் சொல்வார்கள். ஆனால் இங்கோ தந்தை ஒரு முறைதான் வந்து அவரது அறிமுகத்தை தானே கொடுக்கின்றார். நான் தான் தந்தை என்று சொல்கின்றார். ஆகையால் பிறகு அவர் ஏதும் சொல்வதில்லை. நாம் நினைவு மாத்திரமே செய்ய வேண்டும். அதாவது அவரின் நினைவில் இருக்க வேண்டும் என்று ஒன்றுதான் அவர் சொல்கின்றார். நாமும் கூட அவர் நினைவில் இருக்க வேண்டும். முதலில் கற்றுக்கொண்டு பிறகு இங்கே வந்து அமர வேண்டும். நாம் முதலில் என்ன கொண்டுள்ளோம்? அதாவது அவர்தான் தந்தை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பிறகு இந்த முரளியின் பாடத்தில் அமரும் பொழுது நாம் அவரை நினைவு செய்கின்றோம். அவரோ ஒரு சாதாரண உடலை எடுத்திருக்கின்றார். அவர் நம்மை தூய்மையாக்குவதற்காக இந்த உடலை தாரணை செய்து நமக்கு ஞானத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று. ஆகையால் இதை நாம் செய்ய வேண்டும். நமது புத்தியில் சதா காலமும் நாள் முழுவதும் பாபா நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் என்பது நினைவில் இருக்க வேண்டும். மேலும் உலகியல் மக்களோ கூறுகின்றார்கள், என்னை தூய்மையாக்க வாருங்கள், என்னை தூய்மையாக்க வாருங்கள் என்று கதறுகிறார்கள். நாமோ பிரம்மகுமார் குமாரிகளோ சொல்கின்றோம், தந்தை வந்துள்ளார், வந்துவிட்டார் என்று நாம் சொல்கின்றோம். அவர்களோ இன்னும் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையால் நாம் ஆத்மா என்பதை புரிந்து புத்தியில் இருக்க வேண்டும். அதாவது நாம் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றோம். நமது 84 பிறவிகளின் பாகம் இந்த ஆத்மாவில் பதிவாகி இருக்கின்றது. ஆகையால் நாம் ஆத்மாக்கள் என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானத்தையும் தந்தை கொடுத்துள்ளார். நம்மை திரிகாலதர்ஷியாக ஆக்குகின்றார். ஆகையால் நாம் தூய்மையாகி விடுகின்றோம். ஓம் சாந்தி.